ஏன்டா எங்க ஊர்ல ரொம்ப நாளா வன்முறை நடந்துகிட்டு இருக்கு, பல பேர் செத்துக்கிட்டு இருக்கேன், பல பேர் இடம்பெயர்ந்துகிட்டு இருக்காங்க. நாங்களும் இந்தியாக்குள்ள தானே இருக்கோம், எங்களுக்கும் நீங்க தானே அரசாங்கம், உங்க கட்டுப்பாட்டுல உள்ள ஒரு ஸ்டேட் தானே, இங்க பல பிரச்சனை போயிட்டு இருக்கு, கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு தெரியப்படுத்துற விதமா இன்னைக்கு இந்தியாவை ஆள்ற பிஜேபின்ற கட்சிக்கு எதிராக மணிப்பூர்ல இம்பால் அப்படின்ற ஒரு சிட்டில பெண்கள் எல்லாரும் தீப்பந்தம் ஏந்தி பேரணி போயிட்டு இருக்காங்க. மணிப்பூர்ல உள்ள சில ட்ரைபல் குரூப்புக்கு இடையிலான இந்த பிரச்சனையானது ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் 150 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க, 9000 பேருக்கு மேல இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்தியாவில் உள்ள நேஷனல் மீடியா எவனும் பெருசா பேசவும் மாட்டாங்க. அது சரி, நம்ம பிரதமரே அதை கண்டுக்கிற மாட்டாப்ல. இதுல என்ன கொடுமனா, இவங்க போய் உக்ரைன் ரஷ்யா வார போய் இவங்க சமாதானப்படுத்தி தடுத்து நிறுத்த போறாங்க. இங்க நம்ம இந்தியால உள்ளூருக்குள்ளே இங்க ஒரு மணிப்பூர்ன்ற ஒரு ஸ்டேட்டே வன்முறையில அழிஞ்சுகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதை தீக்க வக்க காணாம இவங்க நாடு நாடா சுத்தி அங்கங்க உள்ள பிரச்சனை இவங்க தீக்க போறாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த மாநிலத்தோட அரசாங்கமும் பாஜக, பைரன் சிங் அப்படின்ற ஒரு பிஜேபி லீடர் தான் இங்க சிஎம் இருக்காப்ல. பார்க்கவே முடியல, தலைமறைவு தான். இதுல இவங்க பங்களாதேஷ்ல வன்முறை, ஆப்கானிஸ்தான்ல வன்முறைன்னு பேசிட்டு டேய் நம்ம ஊர்ல இங்க கிழிஞ்சுக்கு இருக்குடா, அதை போய் பார்த்து என்னன்னு சரி பண்ணுங்கடா.